கையை பழுத்து தடவு. ஆமாம் அந்த ஒரு ஒழுகுது கீழே பால் வருதா? ஒரு வடியுது பாரு. இது என்னன்னு விறுவிறுன்னு பிடிக்குமா? பிடிச்ச சரியாயிடும். ரத்தத்தை களைச்சி விட்டுரும். ஒரு 2 நாளைக்கு அடிச்சிருந்தா 2 நாள் சொல்லியிருந்தா இந்த நாளாக அடிச்சிருந்தோக்க இந்த பால். நீந்தே எங்கேயும் அசைறியா? எங்கடாச்சும் கிளம்புறியா? உக்காந்துடுறேன். நான் பேண்டேஜ் வாங்கி ஒட்டிக்கலான் இருந்தேன். இது நல்லது கள்ளிப்பால். ஆமாம், களைச்சி விட்டுரும். அம்மா அந்த சைடு தான் அம்மா ரொம்ப வலிக்குது. ரொம்ப பட்டு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இந்த கள்ளிப்பால் ஊற்றி தானம்மா குழந்தைங்கள வந்து இது பண்ணாங்க பிறந்ததும். இது விஷம் தானே? அப்போ வாயிலெல்லாம் படக்கூடாதும். ஆடெல்லாம் திங்குதுல. விஷமாக இருந்தால் ஆட்டுக்கு பாதிக்காத. ஆடெல்லாம் அந்த கள்ளி திங்கி. அப்புறம் எப்படி குழந்தைங்கள மட்டும் அப்படி வந்து? குழந்தைய சின்ன பிள்ளைய 6 பிள்ளைய தானே, மண்ணைய கட்டிட மாட்டோம். கரன்னு கரன்னு மண்ணையை கட்டிடும். கணக்கணன்னு இருக்கும். இப்போ படத்தில் சொல்கிறாங்களாம் கள்ளிப்பாலை ஊற்றிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னம்மா பாம்பு புத்தா? இதெல்லாம் என்ன பாம்பு புத்தா? தோடு தோடெல்லாம் இருக்கும். சாயங்காலம் இங்கே வந்து அடிச்சு தூர் மண் எடுத்து போடணுமா? மண் ஊற்றுதே, எடுத்து போட்டு விட்டுறணும். அங்கடி நீங்கள் இருக்கிற சைடு இந்த மாதிரி கள்ளி இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி பால் அடைச்சி அது போட்டு விட்டால் போகலாம். ஒரு மரம் பெரிய மரமாக இருக்குது. ஆமாம்மா, வெறும் கள்ளி மரமாக வச்சுருக்காங்க. வேலி நட்டுங்க கள்ளி இதே அது கூடலாம்